ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9. பிக் பாஸ் சீசன் 9ஓட நம்ம ஸ்டார் கண்டஸ்டண்டான நம்ம விஜய் பார்வதியும் கமருதீனையும் இப்போ வந்து ஒரு புதிய பரிமாணத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம விஜய் பார்வதியோட அந்த வெப் சீரிஸ் நடித்து முடிச்சிருந்தாங்கல்ல, அது வந்து இப்போது ரிலீஸ் ஆகிருக்குது. ஒரு விஷயம் சொன்னால் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. அந்த வெப் சீரிஸோட ப்ரொடியூசர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி சார் தான். இதில் இன்னொரு காமெடியான விஷயம் என்ன தெரியுமா? அதனுடைய டைட்டில் கார்டில் நம்ம விஜய் பார்வதி பேரை ஃபஸ்ட்டு போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசரான நம்ம விஜய் சேதுபதி சார் பேரையே போட்டிருக்காங்க. அந்த படத்தில் அந்த வெப் சீரிஸோட நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து என்கிற காட்டான் அப்படிங்கிறது தான் அந்த வெப் சீரிஸோட நேமு. கண்டிப்பாக விஜய் பார்வதி ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த வெப் சீரிஸை நம்ம பார்ப்போம். இதில் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து விஜய் பார்வதி பேரை முன்னாடி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரில. இது ப்ரொடியூசர் அப்படிங்கல அதில் அவர் ஒரு ரோல் பண்ணியிருந்தா கூட ரோல் பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் அவர் நடிச்சிருந்தா ஓகே தான், நடிச்சிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் இவ்வளோ பெரிய ஆக்டரோட பேரை ஃபஸ்ட் போடாமல் விஜய் பார்வதியோட பேரை ஃபஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் மாஸ்க் ஆடிட்டு இருக்கிறதே நம்ம தலைவி விஜய் பார்வதி தான். ஸோ அதனால தான் நம்ம விஜய் பார்வதியோட பேரை ஃபஸ்ட் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வெப் சீரிஸ் வந்து ஓடுறதுக்கு இப்போ காரணமே, ஏன்னா அது ஒரு இப்போ நேமாயி வெளியில் தெரியுதுல்ல, அதுக்கு காரணமே நம்ம விஜய் பார்வதி தான். ஸோ எத்தனை தடவை பிக் பாஸ் சீசன் 9ல் பல்பு கொடுத்துருப்பீங்க விஜய் சேதுபதி. இப்போ பார்த்தீங்களா, எங்கள் தலைவிக்கு கீழே தான் உங்கள் பேர் வருது. அப்போ இப்போ தெரியுதா யார் மாசு யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ புரியுதா? அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்குது. ஜோக்ஸ் அப்பார்ட், இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீனும் இப்போ நம்ம பார்வதியும் இப்போ ஜோடியாக வந்து நிறைய இடங்களுக்கு இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கார் ரேசிங் ஆகட்டும், இல்லை வந்து நிறைய வந்து ஒரு பப்ளிக் பிளேசஸ்க்கு, இல்லை கொடைக்கானல் ட்ரிப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ வந்து நம்ம பார்வதி வந்து ஒரு அன்னோன் பர்சன் ஒரு 20 மெம்பர்ஸோட மேகாலயா ட்ரிப்பு, வியட்நாம் ட்ரிப்பு அந்த மாதிரி போகிறாங்கல்ல. இந்த மாதிரி அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகளை இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவில் அவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய இடங்களுக்கு, இப்போ ரீசெண்டாக வந்து அந்த கார் ரேசிங் விஷயம் இருக்குல்ல, அதுக்கு 2 பேருமே போய் அங்கே நல்லா ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அமித்தோட ஒய்ஃபு நம்ம சாண்ட்ரா பிரஜினு இந்த விஜய் டிவி டிக்கெட்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் விஜய் டிவியில் வந்து ஒரு ஷோ பண்ண போகிறாங்க. மெயினாக நம்ம இப்போ சாண்ட்ராவுக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்கல்ல, நடிப்பறைக்கு தமிழ்நாட்டின் நடிப்பறைக்கு சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பட்டத்தை சாண்ட்ரா வந்து ரொம்ப பெரிய ஆஸ்கர் அவார்டு மாதிரி அவங்க அதை வச்சுக்கிட்டாங்க. இப்போ எங்கே போனாலும் நடிப்பறைக்கு சாண்ட்ரானா அவங்களுக்கு கோவமே வர மாட்டேங்குது, சிரிக்கிறாங்க. ஸோ வந்து என்னால் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிக்க முடியல. உங்களுக்கு நீங்கள் ரொம்ப அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான ரொம்ப ஒரு டாக்ஸிக் பிளேயரா அப்படிங்கிற மாதிரி நேம் தானே நீங்கள் பிக் பாஸ் சீசன் 9க்குள்ளே வாங்கினீங்க. இப்போ எப்படி உங்களுக்கு அந்த நடிப்பு இறக்கி ஸ்கேம்ட்ரா இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இப்போ உங்களுக்கு சிரிக்கிறீங்க? நீங்கள் ஸ்டேஜில் உங்கள் ஃபேன்ஸ் சொன்னாலும் சரி, ஒரு தேர்ட் பர்சன்ஸ் யார் சொன்னாலும் சரி, அதை வச்சு யாராவது அந்த விஜய் டிவியில் அந்த காமெடியன்ஸ் வந்து உங்களை கலாய்ச்சாலும் சரி, உங்களுக்கு எப்படி சிரிப்பு வருது? ஸோ அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதாவது வாட் எவர் சம்திங் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பிகாஸ் அவங்க பிரஜின் வந்து சொல்லியிருந்தாரு, ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து அவங்களுடைய ஐடியா நோட் பண்ணி அந்த மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிவிடுவேன், அவங்கள பிளாக் பண்ணிடுவேன், யூஸ் பண்ண விட மாட்டேன், இந்த மாதிரி நிறையா சொல்லியிருந்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன்ஸ்னே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று நம்ம சாண்ட்ரா பிரஜின் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க பேர் வச்சுருக்காங்க பாருங்கள், ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி வச்சாங்கன்னு தெரியல. இந்த முக்கியமான விஷயங்கள் போயிட்டுருக்கிற இந்த நிலைமையில் நம்ம விஜய் பார்வதி நம்ம கமருதீனை பற்றி அந்த ஓவர் இன்டெலிஜென்ட் பீப்புளெலாம் இருப்பாங்கல்ல மீடியாவில், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட்டுக்காக தானே நீ கமருதீன் கூட பழகுன, இப்போ வந்து என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்கிறீங்க, இதெல்லாம் ஃபேக் தானே. ஏன்னா உனக்கும் ஆட் ஷூட்டிங் கிடைக்கும், இதுக்கு மேலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உனக்கும் கிடைக்கும், அவனுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து அந்த சீரியலில் அந்த முக்கியமான இன்னொரு புது சீரியலில் கமிட் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்குல்ல கமருதீன். அதுக்கப்புறம் நிறைய ஃபிலிம்ஸில் கூட அவர் கமிட் ஆகியிருக்காரு. மெயினாக அவங்க நிறைய ஆடிஷன் இப்போ போயிட்டுருக்கிறாராம், நிறைய புது படத்துக்கு. அதில் தான் இப்போ மெயினாக அவர் நடிக்க போகிறாராம். இந்த ஒரு முக்கியமான விஷயமும் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. இந்த நிலமையில தான் நம்ம விஜய் பார்வதியும் கமருதீனும் 2 பேரும் நினச்சது இன்றைக்கி நடந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இப்போ ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்குது. அதாவது
கமருதீன் வந்து தன்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய இதாக வரணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதே மாதிரி பார்வதியும் தன்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு ப்ராக்ரஸ் இருக்கணும், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும். ஏன்னா பார்வதி வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் லைஃப்பில் வந்து நான் இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும், இன்னும் பெருசாக லைஃப்பை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் லைஃப்பில் மேரேஜ், குழந்தைங்க, அந்த லவ் அப்படிங்கிற போர்ஷன் வந்து ரொம்ப லிட்டில் கம்மி தான். ஆனால் நான் வந்து வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், சம்திங் நான் ஏதாவது புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆன் மை ஓன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடிக்கடி நிறைய இடங்கள்ல அத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஆர்ஜேவா இருக்கும்போதும் சரி, விஜேவா இருக்கும்போதும் சரி, இப்போ பிக் பாஸ்லயும் நிறைய இடத்துல அந்த அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன் சென்ஸ் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஃபெமினிசம் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு லேடி அவங்க. ஸோ வாட் எவர் அவங்கள வந்து எது அவங்கள இது பண்ணுனாலுமே, அவங்க அந்த ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட்டு நகர மாட்டாங்களாம். அவங்க வந்து அவங்களுடைய சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ற ஒரு பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் நவ் கம்ருதீனும், நம்ம விஜய் பார்வதியும் வைபித் பாருல 2 பேரும் அப்படி ரொம்ப ப்ளஷிங்கா பேசுறத பார்த்தா, அது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அப்போ வந்து கமருதீன் வந்து நம்ம விஜய் பார்வதிய பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நீ எப்புட்ரி நான் அவ்ளோ திட்டினத நீ எப்புட்ரி பொறுத்துக்கிட்டு இருந்த? ஏன்னா எனக்கு வெளியில நான் போய் அந்த ஷோ பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே என் மேலேயே செம்ம இரிட்டேட்டிங்கா இருந்தது. என்னடா நீ பெரியவளா? ஏன்டா அவள அப்படி போட்டு பண்ணி வச்சிருக்க?" அப்படிங்கிற மாரி எனக்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, நீ என்ன மட்டுமா திட்டுன? என்னுடைய மொத்த ஃபேமிலியில இழுத்து நீ திட்டுன." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அத நான் பொறுத்துக்கிட்டேன்டா. அது எனக்கு என்னன்னே தெரியல. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு வந்து என்னுடைய அப்பா கிட்ட இருந்த ஒரு அந்த சேஃப் அண்ட் கேர நான் ஃபீல் பண்ணேன்ல, அந்த சேம் திங்க தான் நான் உன்கிட்ட ஃபீல் பண்ணுனேன். அதனாலயோ என்னமோ எனக்கு அந்த உன்கிட்ட ஒரு மாரி நான் ரொம்ப ஜெல் ஆயிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமா, எனக்கு கூட ரொம்ப பண்றடா, ஓவரா பண்ற அப்படிங்கிற மாதிரி எனக்கே நெறைய இடத்துல நான் என்னையே கேட்டுக்கிட்டேன்டி. உண்மையிலேயே நான் அந்த ஷோஸ்லாம் பார்த்து எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது உன்ன திட்டினது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு பியூர் ஜெம்மா 2 பேரும் பேசுறத பார்த்தா ரொம்ப ப்ளஷிங்கா இருக்கும். இப்போ கம்ருதீன் பேச பேச பார்வதிக்கு அப்படியே ரொம்ப ப்ளஷ் ஆகும். அப்படி அழகா இதுக்கு முன்னாடி எல்லா இன்டர்வியூஸ்ல அவங்க ஃபேக்கா சிரிச்சிருப்பாங்க. அந்த இன்டர்வியூக்காகவும் அந்த இன்டர்வியூ பண்ற பெர்சனுக்காகவும் மேபி அந்த ஷோ வந்து போயிட்டுருக்கும். அதில லைட்டா சிரிப்பாங்க. பட் உண்மையிலேயே ஒரு ரொம்ப ஷையோட அவங்க கொஷின்ஸ்க்கு அவர் ஆன்சர் பண்றது, இல்ல 2 பேரும் சேர்ந்து சிரிக்கிறது பார்க்கறதுக்கு உண்மையிலேயே செம்ம கியூட்டா இருக்கும். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் அழகா சொல்லியிருப்பாங்க. எந்த இடத்துல வந்து நீ இவன் தான் நமக்கு ஓகே, இவன் தான் நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாரி ஸ்ட்ராங்கா நின்ன. அதுக்கப்புறமேலு மேபி நம்ம பேச்சப் ஆயிருப்போம், பிரேக்கப் பண்ணியிருப்போம். நெறைய நடந்திருக்கும். ஆனா ஒரு இடத்துல நின்றுருப்பல்ல, அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, அது கம்ருதீன் வந்து என்ன கேட்குறாரு, அதுக்கு விஜய் பார்வதி சொல்லியிருப்பாங்க. "நீ வந்து யார சேவ் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்டிருப்பார்ல. அதுக்கு ஜஸ்ட் அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நமக்கு அவ்ளோ ஒரு அடிச்சுக்கிட்டு சாகுற மாரி ஒரு சண்டை வந்திருக்கும். ஆனா நீ சொல்லியிருப்ப, அ நான் விஜய் பார்வதிய சேவ் பண்ண விரும்புறேன் அண்ட் கானா வினோத சேவ் பண்ண விரும்புறேன். செகண்டா தான் அவர சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து அவ்ளோ சண்டை இருந்தாலும் நீ விஜய் பார்வதின்னு சொல்லியிருப்ப. நான் வந்து அப்படியே கியூட்டா உன் பக்கத்துல வந்து உட்காந்து நம்ம 2 பேரும் ஒரு கேவலமா பண்ணியிருப்போம்ல, அதுலேருந்து தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமா, அது உண்மையிலேயே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. நானுமே அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்தேன். வந்து ரொம்ப அந்த அந்த ஒரு ஏதோ ஒரு வேவ் லென்த் செட் ஆகுதுல்ல நமக்குள்ள அப்படிங்கிற மாரி ரொம்ப ஸ்வீட்டா பேசியிருப்பாங்க.